ஆங்கிலம் கலக்காம தமிழ் பேச முயற்சிக்கிற 33வது நாள் இன்னைக்கு. இன்னும் 7 நாள் இருக்கு. நான் நேத்து சொன்ன மாதிரி ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தை நான் இதுவரைக்கும் எழுதி வச்சத வந்து தொடர்றேன். பாடி பார்ட்க்கு வந்து உடல் உறுப்பு. அங்கம், பாகம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து வடமொழி சொல். திங்கிங்க்கு வந்து சிந்திக்கிறது தான் தமிழ் வார்த்தை. யோசிக்கிறதுன்றது ஒரு வடமொழி சொல். விண்டோக்கு வந்து காலதர். இது வந்து எனக்கு சுத்தமா புதுசு. ஆ காலதர். கா கால்னா விண்ட் அண்ட் அதர்னா வே. ஸோ விண்ட் வர்றதுக்கான வே அப்படின்னு சொன்னாங்க. அதோட வடமொழி சொல் வந்து ஜன்னல். அத நம்ம பயன்படுத்தக்கூடாது. சேர்க்கு வந்து நாற்காலி. இது இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனா வந்து அந்த நேரத்துல எனக்கு அது மறந்துருச்சு. அதனால இது எழுதியிருக்கேன். ஆப்பிள்க்கு வந்து குமிழி. இது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆப்பிள்க்கு குமிழி. பேப்பருக்கு வந்து தாள். காகிதம் கிடையாது. காகிதம் வந்து ஒரு வடமொழி சொல். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஆனா நான் வந்து இந்த வார்த்தைகள அ முழுசா இல்ல. குறைஞ்சபட்சம் முக்கால்வாசி வந்து சொன்னது ஆ லாஃப் வித் தருண் அப்படின்ற பேஜ்ல அவங்க தான். ஆ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த இந்த காணொளி மூலமா அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு சந்திக்கலாம்.